யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த பகுதியில் ஏசப்பா மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மரித்து போன லாசருவை ஒரு கல்லறையில் வச்சு கல்லால் அடைச்சிருப்பாங்க. அந்த கல்லை ஆண்டவர் எடுத்து போட சொல்லுவாங்க. அப்போதான் மரித்து போன லாசருடைய சகோதரியாகிய மாத்தாள் ஏசுவை பார்த்து சொல்கிறாங்க, 4 நாள் ஆயிற்று நாரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த விஷயத்தில் அற்புதம் செய்வாங்க, அதிசயம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோமா, அவரை நம்புகிறோமா? ஆனால் அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இல்லாதது நிமித்தம் தான் சில அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை. நம்ம ஆண்டவரை எவ்வளோ தூரம் கண்மூடித்தனமாக நம்புகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் அற்புத அதிசயத்தை பார்க்க முடியும். விசுவாசனாலே நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் மேலே வைக்கும்போது நம்ம காரியத்தில் ஒரு மகிமை விளங்கும். அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் ஏசப்பாவால் அற்புதம் செய்ய முடியும். மரித்து போன ஒரு அனுபவமாக இருக்கலாம், இல்லைங்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை முழு நிச்சயமாக நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயம் மகிமையை நீங்கள் காண்பீங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.